ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு கிவ் க்ளோரி டு காட், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சோதரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இதே வசனங்கள் சங்கீதம் 113 7வது 8வது வசனங்களிலும் சொல்லப்படுகிறது. He raises the poor from the dust and lifts the needy from the ash heap to make them sit with the princes of his people. NKJவிலே இப்படி சொல்லப்படுகிறது. இது அன்னாளுடைய ஒரு துதியை பார்க்கிறோம். அன்னாள் ஆலயத்துக்கு அவர்கள் ஜெபம் பண்ணும்பொழுது கர்த்தரை பாடி துதித்த பாடல் தான் இந்த பாடல். கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்டு அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவர்கள் தேவ சமூகத்திலே உருக்கத்தோடு அவர்கள் பாடிய பாடல் தான் இது. தேவன் ஏழை எளியவர்கள் மீது அவர் மிகுந்த இரக்கத்தையும் உருக்கத்தையும் வைத்திருக்கிறார். அவருடைய தேவைகளிலே அவர் உதவி செய்கிறார் என்பதை அன்னாள் நினைத்து கர்த்தரை துதித்தார்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை மறவாதபடிக்கு தேவ சமூகத்திலே வந்து தன்னை தாழ்த்தி அவர்கள் கர்த்தரை துதித்தார்கள். அன்னாள் தேவனின் ஜெபத்தை கேட்டார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தினார்கள். அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்தார்கள். இந்த சமுதாயத்தில் நான் இழிவாக அற்பமாக எண்ணப்பட்ட நான் இன்று மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காரணம், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து உயர்த்திருக்கிறார் என்று கர்த்தரை நினைத்து துதித்தார்கள். அன்னால் தேவனை துதித்தது மட்டுமல்ல, கர்த்தருக்கென்று செய்த பொருத்தனையை அவர்கள் செய்து நிறைவேற்றினார்கள். தன்னை பற்றி குறை பேசின மக்கள் மத்தியிலே தேவனுக்காக வைராக்கியமாக வாழ்ந்து அவர்கள் தேவனை உயர்த்தி மகிமைப்படுத்தினார்கள். அன்னால் தன்னை தாழ்த்தி அர்ப்பணித்தார்கள். தான் செய்த பொருத்தனையை ஆண்டவருக்கு முழுமனதோடு செலுத்த அவர்கள் ஒருபோது தயங்கியதில்லை. ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். ஆசீர்வாதமா தேவனோ, பிள்ளையா அல்லது தேவனா என்ற அந்த நிலைமைக்கு வரும்பொழுது தேவன் தான் என்று அவருக்கு முதலிடம் கொடுத்து தனக்கு கொடுத்த பிள்ளையே ஆண்டவருக்காக அவர்கள் கொடுத்தார்கள். ஆகவே இன்றைக்கு இந்த உலகமா பணமா தேவனா என்று சொல்லும் பொழுது தேவன்தான் முக்கியம் என்று நம்மை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஏழையை கர்த்தர் உயர்த்தினார் என்று அந்த நன்றி உணர்வு அன்னாளுக்கு இருந்தது. ஆகவே அவர்கள் ஆலயத்தை தேடி அவர்கள் நாடி வந்தார்கள், அவரை மகிமைப்படுத்தினார்கள். கர்த்தரை தேடி வருவதற்கு நேரம், தூரம், சமயம் இவைகளெல்லாம் பார்க்கிறவர்கள் தேவன் மீது உண்மையான அன்பு இல்லாதவர்கள். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று பரிசுத்த பவுல் சொல்கிறார். அப்படி என்றால் தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை மகிமைப்படுத்துவதற்கு நாம் நேரத்தையும் காலத்தையும் தூரத்தையும் பார்த்து கொண்டிராதபடி நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை சொன்னார். லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து 50 வசனங்கள் வரைக்கும் பார்க்கும்பொழுது அவர் சொன்னார், சீமோனே, உன்னிடத்துல நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது சொல்லும் ஆண்டவரே என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்னார், ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பட்டு இருந்தார்கள். ஒருவன் 50 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 500 வெள்ளிக்காசு. இருவருக்குமே அவர்களால் திருப்பி கொடுக்க முடியாத போது அந்த எஜமான் அவருடைய 2 பேருடைய கடனை மன்னித்து விட்டார். இதில் எவன் அவனிடத்தில் அதிகமாய் அன்பா இருப்பான் என்று கேட்டபோது சீமோன் சொன்னான், 500 வெள்ளிக்காசு வாங்கினவனே அதிக அன்பா இருப்பான். ஆம், நீ சொன்னது சரியே என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதை நாம் உண்மையாக அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்ற நாம் அந்த இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்மையான அன்பு நமக்குள்ள வேண்டும். காரணம், அவர் நம்மை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பிரதிபலனும் இல்லாமல்
அவருடைய தூய அன்பினால் நம்மை மன்னித்து இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரித்து இருக்கிறார். நமக்கு நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார், நமக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து கழுவி சுத்திகரித்து உன்னதத்திலே அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இன்றைக்கு உயர்ந்த நிலைமைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றியிருக்கிற தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்தஸ்தையும் அந்த ஸ்லாக்கியத்தை பாக்கியத்தை இயேசு நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்பு அருமையானவில்லை. இப்படிப்பட்ட நன்மைகளை செய்த அந்த இயேசுவுக்கு நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? நாம் ஒன்றும் செலுத்த முடியாது. ஆகவே நாம் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய தேவ பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தேவனை மகிமைப்படுத்த உங்களுக்கு தடையா இருப்பது எது? மனிதர்கள், மென். தேவன் நமக்கு நல்ல குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆனால் உங்கள் ஆராதனை, ஜெபம், ஐக்கியம் இவைகளுக்கு தடை வருமானால் அப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுவது நல்லது என்று வசனம் சொல்கிறார். ஆகவே முதலாவது நாம் இரண்டு விதமான தடைகள் நாம் எதிர்கொள்கிறோம். ஒன்று எக்ஸ்டர்னல் திங்ஸ், இன்னொன்று இன்டர்னல் திங்ஸ். வெளியிலிருந்து வரக்கூடிய தடைகள் நமக்கு உண்டு. உதாரணத்துக்கு நம்முடைய நண்பர்கள், சொந்த பந்தங்கள் நம்மை என்ன செய்வார்கள் என்றால், அநேக காரியங்களில் நம்மை ஞாயிற்றுக்கிழமை அந்த ஆராதனை வேலையிலே, ஜெப வேலையிலே, உபவாச நாட்களிலே, இப்படிப்பட்ட நாட்களிலே அவர்கள் நம்மை இந்த உலகத்தோடு இழுத்து கொண்டு போக அவர்கள் நம்மை முயற்சி பண்ணுகிறார்கள். ஷாப்பிங், ஹேர் கட், ஸ்போர்ட்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஃபங்க்ஷன், பார்ட்டி, பிக்னிக், டிராவல், ஃப்ரெண்ட்ஸ் மீட், ஃபேமிலி கேதரிங், இப்படிப்பட்ட எக்ஸ்டர்னல் மீட்டிங், இந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் எல்லாமே நமக்கு தடையை கொண்டு வருகிறது. ஆகவே நாம் இவைகளை we must avoid these external things in Sunday. ஞாயிற்றுக்கிழமை இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அலுவல்களை வைத்துக் கொள்ள வேண்டாம். ஆகவே இவைகள் நமக்கு தடையை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆராதனை முடிந்த பிறகு நான் போய் கலந்து கொள்ளலாம் என்று. ஆனால் அந்த ஆராதனையிலே நீங்கள் நிம்மதியாக இருக்க முடியாது. நேரத்தை பார்ப்பதும், அந்த டைம் பார்த்து கொண்டே இருந்து எப்போதும் முடியும் என்று இல்லாவிட்டால் முடியாவிட்டால் நீங்கள் பாதியிலே இருந்து போக வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் இவைகள் எல்லாம் அவாய்ட் பண்ணி ஆண்டவர் சமூகத்தை அவரை மகிமைப்படுத்த முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு நம் ஆண்டவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று வசனம் சொல்லும். ஆகவே இப்படிப்பட்ட வெளியரங்கமான காரியங்கள் எல்லாம் நமக்கு தடையாக இருக்கிறது. ஆகவே தான் வசனம் சொல்கிறது. சங்கீதம் 1:1 வாசிக்கிறோம், துன்மார்கர், பாவி, பரியாசக்காரர் ஆகியோரை விட்டு விலகு என்று வசனம் சொல்ற. ஆகவே இன்டர்னல் திங்ஸ் நம்மை குடும்பம், சொந்த குடும்பம் நம்மை நெருக்குகிறது. நமக்குள்ள இருக்கிற காரியங்கள் நம்மை நெருக்குகிறது. ஆகவே இவைகளுக்கெல்லாம் நாம் இழக்கூடாதபடி அவாய்ட் பேட் கம்பெனியன்ஸ். ஆகவே இந்த இன்டர்னல் திங்ஸை நம்ம முதலாவது நாம் புரிந்து அவர்களை அவாய்ட் பண்ண வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை மற்றவரிடத்துல சொல்லுங்கள். நீங்கள் சொல்லாமல் இருப்பதே அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கிறது. மற்றவர்கள் தைரியமாக சொல்கிறார்கள், எங்களுக்கு இந்த நேரத்தில், இந்த நாட்களிலே எங்களுக்கு பண்டிகை உண்டு, திருவிழாக்கள் உண்டு என்று சொல்லுகிறார்கள். அதில் கிறிஸ்தவர்கள் தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் எங்களுக்கு ஆராதனை உண்டு, ஜெபம் உண்டு, ஊழியம் உண்டு, உபவாசம் உண்டு என்று எதையுமே சொல்வதில்லை. ஆகவே அது அவர்களுக்கு கண்ணிகளாக மாறுகிறது. மனிதர்கள் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. அவர்கள் தற்காலிகமானவர்கள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறவர்கள், மறந்து போகிறவர்கள், மறைந்து போகிறவர்கள். ஆனால் என்றைக்கும் நித்திய காலமாக வாழக்கூடியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஆகவே மற்றவருடைய உறவை காட்டிலும், மற்றவருடைய அன்பை காட்டிலும் மிக மேலான உறவு, அன்பு இயேசு கிறிஸ்துவனுடைய உறவும் அன்பும். ஆகவே அதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அருமையானுள்ளே. ஆகவே கிறிஸ்துவுக்கு நீங்க முதலிடம் கொடுங்கள். மற்றவருடைய உறவுகள் தேவையில்லை என்றல்ல, அவர்கள் நம்முடைய ஆராதனைக்கு, ஜெபத்துக்கு தடை வருமானால் நாம் அன்பாக சொல்லிவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒதுங்கி விட வேண்டும். உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய சீஷரே யூதாஸ் காரியத்து என்பவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்தவன். அவன் இயேசுவை காட்டி கொடுத்திருந்தான். தாவீதின் ஆலோசனைக்காரனாக இருந்த அகிதோப்பேல் அவன் தாவீதுக்கு எதிரியாக மாறி
தாவீதின் மூத்த மகனாகிய அப்சலோம் தவறான ஆலோசனைகளை சொல்லி கொடுத்தார். யோவாப் தாவீதுடைய அக்கா மகன், ஆனாலும் கூடவே இருந்து அந்த செரியாவின் குமாரர்கள் தாவீதினுடைய பெயருக்கு களங்கத்தை உண்டாக்கினார்கள். பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தே போனான். இப்படி அநேக உதாரணங்கள் உண்டு. ஆகவே மனிதர்கள் விட நாம் இயேசுவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. அருமையானது. இரண்டாவது காரியம் பணம், மெமான்ஸ். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று இயேசு சொன்னார். அருமையானவர்களே, படிப்பு, வேலை, பதவி, வியாபாரம், வருமானம், சொத்து, ஆஸ்தி இவைகளெல்லாம் கொடுக்கிறவர் கர்த்தர். ஆகவே தேவன் தான் நமக்கு தருகிறார். 1 நாளாகமம் 29:12 வாசிக்கிறோம், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று வசனம் சொல்லும். பாருங்கள், நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஆண்டவர் தான் நமக்கு தருகிறார். ஆனால் நாம் இந்த நாட்களிலே அதை உணர்ந்தவர்களாக, அதை நாம் விசுவாசிப்பவர்களாக, அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை விட கொடுத்தவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். உபாகமம் 8:18 வாசிக்கிறோம், இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர் தான் என்று வசனம் சொல்கிறது. நமக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தருகிறவர் கர்த்தர் தான். எரேமியா 9:23 வாசிக்கிறோம், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஆகவே விஸ்டம், மைட்டி அண்ட் ரிச்சஸ் இவைகளை குறித்து நாம் ஆண்டவருக்கு விரோதமாக மேன்மை பாராட்டவே கூடாது. காரணம், இவைகளெல்லாம் அனித்தியமானவைகள், இந்த உலகத்துக்குரியவைகள். இவைகளெல்லாம் மறைந்து போகும். ஆகவே அருமையானவர்களே, நாம் கர்த்தரை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். மத்தேயு 22:5 வாசிக்கிறோம், அங்கே ஒரு சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு இந்த ஓமையை சொல்கிறார். ஒரு ராஜா தன் குமாரனுக்கு கல்யாணம் பண்ணும்படிக்கு அவர் ஆயத்தப்படுத்தினார். அவர் விருந்தை ஆயத்தப்படுத்தி அழைக்கப்பட்டவர்களை அழைத்து வரும்படி வேலைக்காரர்களை அனுப்பினார். வேலைக்காரர்கள் போய் அழைக்கப்பட்டவர்களை நோக்கி, விருந்து ஆயத்தமா இருக்கிறது, வாருங்கள் என்று கூப்பிட்ட போது ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு காரணத்தை சொன்னார்கள். மத்தேயு 22:5, அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். பாருங்கள், ராஜாவினுடைய அழைப்பை அவர்கள் அசட்டை செய்தார்கள். ராஜாவின் அழைப்பை விட தங்களுக்கு உண்டாயிருக்கிற ஆஸ்தியின் மீதும் ஐஸ்வர்யத்தையும் சம்பாதித்துதான் முக்கியம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? போய்விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு அப்படித்தான். படிப்பு வேண்டும் என்று கேட்டபொழுது ஆண்டவரிடத்துல படிப்பு வேண்டும், அதில் பாஸ் பண்ண வேண்டும், அதில் அறிவு வேண்டும், ஞானம் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். அதையெல்லாம் பெற்றுக்கொண்ட பிறகு வேலை வேண்டும் என்று கேட்கிறார்கள். வேலை கிடைத்த பிறகு, நல்ல உத்தியோகம் வந்த பிறகு ஆண்டவரை மறந்து விடுகிறார்கள். ஆலயத்தை மறக்கிறார்கள், ஜெபத்தை மறக்கிறார்கள், ஆராதனை மறக்கிறார்கள். ஆகவே ஆண்டவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்தை விட்டு பிரிந்து எப்பொழுதும் சம்பாத்தியம். ஏன் வரவில்லை என்று கேட்டால், ஏன் ஆராதனைக்கு வரவில்லை என்று கேட்டால் அவர் சொல்கிற பதில், ஒர்க் லோடு அதிகம், ஹார்ட் ஒர்க்கு, அதிகமான வேலை பளுக்கள் என்று காரணத்தை காட்டுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உலகம் அப்படி மெமான்ஸ் என்ற உலக பொருட்கள், பணங்கள் உங்களை இப்படி இழுத்து கொண்டு போவதை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு அருமையான வேத பண்டிதர் சொல்கிறார், பணம் உங்களுக்கு எஜமானா இருந்தால் நீங்கள் அதுக்கு அடிமையாக மாறுவீர்கள். ஆனால் பணம் உங்களுக்கு அடிமையாக இருந்தால் அது உனக்கு வேலைக்காரனாக இருக்கும் என்று சொல்கிறார். ஆகவே நமக்கு அவசியமானது பணம், நமக்கு அவசியம். ஆனால் அவைகளை நாம் சம்பாதிப்பதற்காகவே நம்முடைய நாட்களை செலவழிக்க கூடாது. நாம் ஆண்டவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்,
பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது அருமையானவர்களே. ஆகவே இன்றைக்கு நம்மை தடை செய்வது எது? தேவனை மகிமைப்படுத்தாமல் தடை செய்வது இந்த உலக பொருட்கள். மார்க்கு சுவிசேஷம் 8:36 வாசிக்கிறோம், மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று வசனம் கேட்கிறது. ஆகவே மனிதன் தேவனை காட்டிலும் வருமானத்தின் மீதும் ஐஸ்வர்யத்தின் மீதும் ஆஸ்திக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதனாலே அவன் தன்னுடைய ஆத்மாவை அவன் நஷ்டப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே இது இயேசுவுக்கு நஷ்டம் அல்ல, அந்த மனிதனுடைய ஆத்மாவுக்கு தான் நஷ்டம் என்று வசனம் சொல்கிறது. அவை அருமையானுள்ள நீங்கள் ஆராதனையை தேவனை மகிமைப்படுத்தாதனாலே இயேசுவுக்கு எந்த விதமான நஷ்டமும் இல்லை, உங்களுக்கு தான் நஷ்டம் என்று வசனம் சொல்கிறது. ஆகவே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இந்த கடைசி நாட்கள்ல இயேசுதான் எனக்கு முக்கியம் என்று உலக பொருட்களை விட்டு விலகி ஆண்டவருக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள் அருமையானவர்களே. மூன்றாவது காரியத்தை பார்க்கிறோம், நடந்ததை மறந்து போதல், மெமரி லாஸ். இந்த வியாதி விசுவாசிகளிடத்தில் அதிகம் உண்டு. அதாவது தன்னுடைய உயர்வுக்கு காரணம் கர்த்தர் தான் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தன்னை பல கடினமான சூழ்நிலைகளை கடந்து வர கர்த்தர் தான் எனக்கு உதவி செய்தார் என்பதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தன்னை போஷித்து காப்பாற்றினவர் கர்த்தர் தான், என்னை இந்த அளவுக்கு ஆசீர்வதித்தது கர்த்தர் தான் என்பதை மறந்து விடுகிறார்கள். தங்களை தாழ்த்துவதற்கு பதிலாக ஆண்டவருக்கு முன்பாக தங்களை உயர்த்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே தன்னை அர்ப்பணிப்பதற்கு பதிலாக அவர்கள் பிடிவாதம் பிடிக்கிறார்கள், அதாவது மனதை கடினப்படுத்துகிறார்கள். கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு பதிலாக அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய இருதயமானது மிகவும் ஜாக்கிரதைப்பட வேண்டும். நம்மை அவரை மகிமைப்படுத்த நாம் மிகுந்த ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதுல வேதத்திலே நாம் அநேக உதாரணங்களை பார்க்கிறோம். முதலாவது சங்கீதம் 106, 21, 22 வசனத்துல வாசிக்கிறோம், எகிப்திலே கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திரத்தன்றிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய தங்கள் இரட்சகரான தேவனை மறந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது. அவர்கள் இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் ஆண்டவர் அற்புதமாய் அவங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி வந்த அந்த நல்ல கிரியை மறந்து போனார்கள். இன்றைக்கும் இயேசு நம்மை அவர் சிலுவையின் மூலமாக அவர் சிலுவையிலே தன்னை ஜீவனை கொடுத்து ரட்சித்து கொடுத்த அந்த ரட்சிப்பை ஜனங்கள் மிக எளிதாக மறந்து போகிறார்கள். நான் தான் சபைக்கு வந்தேன், நான் தான் ஞானஸ்தானம் எடுத்தேன் என்று அவர்கள் தங்களை பெருமையாக பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவனுடைய தியாக பலி, அந்த தியாக அன்பை இன்றைக்கு உணராத மக்களாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, இங்க பார்க்கிறோம், அந்த சங்கீதம் 106 வாசிக்கும் பொழுது அவர்கள் தேவனை மறந்ததுனால என்னென்ன காரியங்கள் நடந்தது என்றால், முதலாவது பார்க்கிறோம் 24வது வசனத்துல, இச்சிக்கப்படத்தக்க தேசத்தை அசட்டை பண்ணினார்கள். கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதமான பாலும் தேனும் கொடுத்த ஓடுகிற தேசத்தை அவர்கள் அசட்டை பண்ணினார்கள். இன்றைக்கும் பரலோகத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை மக்கள் ரட்சிக்கப்பட்ட மக்கள் அசட்டை செய்து பரலோகம் ஒன்று இல்லை என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்திலே உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய நமக்கு ஆண்டவர் கர்த்தர் வைத்திருக்க அந்த நித்தியத்தை குறித்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்க வேண்டும். அருமையானவர்களே, 25வது வசனம் சொல்லுது, தங்கள் கூடாரங்களிலே முறுமுறுத்தார்கள். தங்கள் தேவைக்காக கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு பதிலாக குறை சொன்னார்கள், முறுமுறுத்தார்கள். 28வது வசனத்தை பார்க்கிறோம், ஜீவன் இல்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்தார்கள். 35 வாசிக்கிறோம், ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்றுக்கொண்டார்கள். 37 வாசிக்கிறோம், தங்கள் குமாரரின் குமார்த்திகளையும் பிசாசுகளுக்கு பலியிட்டார்கள். 39 வாசிக்கிறோம், தங்கள் செய்கைகளினால் சோரம் போனார்கள். பாருங்கள், தேவனை மறந்ததனால், தேவனுக்கு அவர்கள் மகிமை செலுத்தாததனால் இத்தனை தீமையான காரியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில வந்ததை பார்க்கிறோம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே பரிசுத்த பவுல் ரோமருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 25வது வசனத்திலே அவர் மிக தெளிவாக நம்மை எச்சரிக்கிறார். தேவனை அறிந்தும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமல் இருந்ததனால் அவர்கள் இருதயம் இருளடைந்தது என்று வசனம் வாசிக்கும்.
ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய இருதயத்தில் எப்போதும் வெளிச்சம் அக்கினை பொழுந்து விட்டு எரிய நம்மை அர்ப்பணிப்போம். அருமையானவர்களே, ஆவியிலே அனலாய் இருங்கள். ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யுங்கள். அருமையானவர்களே, அடுத்து 2வது காரியத்தை பார்க்கிறோம். அகந்தியாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே கூடும். தானியேல் 4ஆம் அதிகாரம் 37வது வசனத்தினுடைய கடைசி வரிகளை பார்க்கிறோம். அதே தானியேல் புத்தகத்திலே ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே பெல்ஷாத்சார் என்கிற ஒரு ராஜா, அவன் நேபுகாத் நேச்சருடைய மகன். இவன் தன்னுடைய 1000 அதிபதிகளை கூட்டி அவர்களுக்கு விருந்து கொடுத்தான். கொடுத்ததிலே தவறில்லை. ஆனால் அவன் செய்த காரியம், எருசலேமிலிருந்து கொண்டு வந்த ஆலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை, பொற்பாத்திரங்களை, வெள்ளி பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி அதிலே திராட்சை ரசத்தை ஊற்றி அவர்களுக்கு விநியோகம் செய்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் குடித்து வெறித்து ஒன்றுத்துக்கு உதவாத விக்கிரகங்களை பெருமையாக பேசினான். கர்த்தரை அவன் தூஷித்து இப்படி விக்கிரகங்களை புகழ்ந்து பேசினான். அப்போது ஒரு கை உறுப்பு தோன்றி சுவற்றிலே அந்த விரல்னால எழுதினது மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்று. அவன் அதை கண்ட உடனே அவனுடைய சரீரம் எல்லாம் நடுங்கியது. பாருங்கள், அதனுடைய அர்த்தத்தை தெரியாமல் குழம்பிக் கொண்டிருந்த வேளையில அவனுடைய தாயார் ஓடி வந்து, இப்பொழுது அவனுக்கு தானியேல் என்பவர் ஒருவர் இருக்கிறார், அவர்தான் உன்னுடைய தகப்பனார் நேபுகாத் நேச்சருக்கும் இப்ப கனவுக்கு பதில் சொன்னார், இப்பொழுது உனக்கும் இதை பதில் சொல்ல அவர் வருவார் என்று சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்போது தானியேல் அழைத்து வரப்பட்டார். தானியேல் வந்து அதுக்குரிய பதிலை அவர் சொன்ன பொழுது அவன் மிகுந்த ஆச்சரியப்பட்டான். அவர் சொல்கிறார், உன்னதமான தேவன் மனுஷரின் ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புள்ள மேய்ந்தார் என்று அவங்க தகப்பனாரை குறித்து சொல்கிறார். நேபுகாத் நேச்சர் கர்த்தருக்கு விரோதமாக அவனுடைய சிந்தை மாறியது. அவனுக்குள்ள பெருமையும் அகந்தையும் வந்தது. அவன் தன்னை பெருமையாக நினைத்த பொழுது ஆண்டவர் அவன் தரிசனத்திலே ஒன்றை காண்பித்து, ஒரு மரத்தை காண்பித்து, அந்த மரம் பெரிதாக உயர்ந்து வளர்ந்தது. அதில் நேரிலே மிருக ஜீவன்கள் படுத்திருந்தது, ஆகாயத்து பறவைகள் அது நேரில் உட்கார்ந்தது. ஆனால் வெட்டி போடுங்கள் என்று சொன்ன போது அந்த மரம் வெட்டி போடப்பட்டது. ஆனால் அதனுடைய அடிவேறு மட்டும் அங்கே தங்கியிருந்தது. இது நேபுகாத் நேச்சரை குறித்த ஒரு தரிசனம். தானியேல் அதை குறித்து சொல்லும் பொழுது, நீதான் அந்த மரம், நீர் என்றைக்கு உன்னதமான தேவன் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்கிறார் என்று நீர் எப்போது உணர்கிறதோ அன்றைக்கு நீர் மனுஷனாக மாறுவீர் என்று சொன்னார். அது வரைக்கும் நீர் மாட்டை போல புல்லை தின்கிறவனாக ஆகாயத்து பணியிலே நினைவாய் என்று சொன்ன பொழுது, அதே போல அவன் ஒரு நாள் அவன் நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன பொழுது அவன் அப்படியே மனுஷிருந்து தள்ளப்பட்டான், மிருகத்தை போல மாறினான். காட்டு கழுதிகளோடு கூட அவன் புல்லை தின்றான், ஆகாயத்து பணிகளை நினைந்தான். பாருங்கள் அருமையானவர்களே, அவனுக்கு புத்தி தெளிந்தது. பிறகு அவனுக்கு இப்படிப்பட்ட புத்தி அவனுக்கு வந்தது. பிறகுதான் அவன் மீண்டுமாக ராஜாவாக ஆனான். அப்பொழுது அவன் எழுதினான், இந்த ஜீவனுள்ள தேவனே அவர் சர்வ லோகத்துக்கு ஆண்டவராய் இருக்கிறார், தானியேலின் தேவனே தேவனே என்று வேறொரு தேவன் இல்லை என்று எழுதினான். இதையெல்லாம் இவன் அவனுடைய மகன் பெல்ஷாத்சார் அறிந்திருந்தான். அதைத்தான் தானியேல் இங்கே அவருக்கு உணர்த்துகிறார். அவருடைய குமாரனாகிய பெல்ஷாத்சார் என்னும் நீரோ வென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தோம், உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர். அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி தம்முடைய கையில் தமது சுவாசத்தை வைத்திருக்கிறவரும் உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியுமாகிய தேவனை நீர் மகிமைப்படுத்தாமல் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்து, ஆகவேதான் தேவனுடைய தண்டனை உங்கள் மீது வந்தது என்று சொல்லி தானியேல் சொன்னான். பாருங்கள், அன்று ராத்திரியில என்ன நடந்தது? கல்தேயருடைய ராஜாவாகிய பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான்.
அன்றைக்கே அவனுடைய ராஜ்யம் முடிவடைந்தது. பெர்சிய சாம்ராஜ்யம், மேதிய சாம்ராஜ்யம் உருவானது. பாருங்கள், அந்த மெனே மெனே தெக்கால் உபார்சின் என்றால், மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்ய பாரத்தை, உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். 28 பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். பாருங்கள் அருமையானவர்களே. ஆகவே பெல்ஷாத்சார் முந்தைய வரலாற்றை அவன் நன்றாக அறிந்திருந்தாலும் அவன் தேவனுக்கு விரோதமாக அவன் பெருமையாக பேசினான், கர்வம் கொண்டான், மதுபான வெறியினால் தேவனை தூஷித்து விக்கிரகங்களை புகழ்ந்தான். ஜீவனுள்ள தேவன் உடனடியாக அவனுக்கு தண்டனையை கொடுத்தார். அருமையானவர்களே, அப்போ சுவரில் எழுதப்பட்ட கையுறுப்பை கண்டபோது அவன் நடைகள் எல்லாம் தளர்ந்து போனது. அவன் போதை மயக்கம் தெளிந்தவனாக அவனுடைய கொழுத்த உடல் நடுங்கி தேவனுடைய பராக்கிரம வல்லமையை அவன் கண்டபோது அவன் உடல் எல்லாம் நடுங்கி பயந்தான் என்பதை பார்த்தான். ஆகவே அருமையானுள்ள இந்த கடைசி நாட்கள்ல நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவராக இயேசு நமக்காக மீண்டும் வரப்போகிறார். ஆகவே இந்த கடைசி நாட்கள்ல நாம் ஜாக்கிரதையாக நாம் அவருக்கு நாம் மகிமைப்படுத்த வேண்டும். அருமையானுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தணும். அவருடைய அதிசயமான கிரியைகளை நினைத்து துதியுங்கள். அவர் செய்த நன்மைகளை நீங்கள் மறவாதிருங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்த விதத்தை நீங்கள் எண்ணி அவரை துதித்து அவரோடு ஐக்கியமாயிருங்கள். ஆகவே உங்களுக்கு தடை செய்கிற இப்படிப்பட்ட அந்த 3 காரியங்களை விட்டு விலகுங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஆசீர்வதித்து உங்கள் பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் நாமும் உங்க வாழ்க்கையில மகிமைப்படும். ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, பரிசு தகப்பனே, இந்த நாளிலே உங்களுடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளுக்காக அன்னால் ஆலயத்திலே வந்து கர்த்தரை துதித்து பாடினார்கள். எளியவனை குப்பிலிருந்து உயர்த்துகிற தேவன் என்று தன்னை உயர்த்தின ஆண்டவருக்கு மகிமை செலுத்தினார்கள். இந்த நாட்களிலும் இயேசுவே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து உம் சமூகத்திலே வந்து உம்மை மகிமைப்படுத்துக, உம்மை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளா இருக்க கிருபைத்தார். எப்போதும் உங்களுடைய நல்ல அன்பிலும் ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக மாற்றும். உம்மை மகிமைப்படுத்தாதபடி இருக்கிற அவருடைய தடைகளை கர்த்தர் உடைத்து போடும். முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிற பிள்ளைகளாக மாற்றும். அவருடைய வாழ்க்கையில உண்மையான ஆசீர்வாதத்தை காணும்படி செய்யுங்கப்பா. உங்களுடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். நன்மையும் கிருபையும் உங்களை தொடரட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.